கோக்ல உப்பு கலந்தா என்ன ஆகும்னு தெரியுமா? நீங்க இத ட்ரை பண்ணி பார்த்தா இனிமேல் கோக் பாட்டில பார்க்கும்போது வேற மாதிரி தோணும். பெரிய கிண்ணத்தை எடுத்து கொஞ்சம் கோக்க ஊத்துங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு அதுல போட்டு கலக்குங்க. அடுத்ததா அந்த கோக் பாட்டில்ல பாதி அளவுக்கு பாத்திரம் கழுவுற சோப்பை ஊத்தி அதையும் கிண்ணத்துல ஊத்துங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கலக்குங்க. இதை முயற்சி பண்ணி பார்த்தா இனிமேல் கடையில கிளீனர் வாங்க மாட்டீங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து இதை பாக்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம செஞ்ச இந்த கரைசலை ஒரு பழைய பிளாஸ்டிக் பாட்டில்ல ஊத்தணும். ஒரு புனல் வச்சு ஊத்துனா ஈஸியா இருக்கும். இதை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாப்பீங்களா? எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது என்னன்னு இப்போ காட்டுறேன். கரைகள் படிஞ்ச இந்த வாணலிய பாருங்க. இதை சுத்தம் செய்யறது ரொம்ப கஷ்டம். நம்ம செஞ்ச இந்த கரைசலை கொஞ்சம் ஊத்தி ஒரு ஸ்பாஞ்சை வச்சு தேய்ச்சா போதும். சில வினாடிகள்ல அழுக்கு அப்படியே மாயமா மறைஞ்சிடும். வாணலி பழைய பளபளப்பு பெற்ற புதுசு மாதிரி ஆகிடும். நாம செஞ்சது ஒரு வீட்டு அலுமினியம் கிளீனர். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, கோக்ல இருக்கிற பாஸ்பாரிக் அமிலம், உப்பு, சோப்பு கூட சேர்ந்து அழுக்க நீக்குது. இது பாத்திரங்களை சேதப்படுத்தாது. பாத்திரங்கள், பேக்கிங் ட்ரேன்னு எல்லாத்தையும் சுத்தம் செய்யலாம். செலவும் குறைவு. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.